பெருமாளின் அவதாரங்களில் இது 8வது அவதாரமாகும். கோகுலத்தில் விஷ்ணுவின் அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த பிள்ளை பலராமன். பெருமாள் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம் இது. ராமவதாரத்தில் தம்பியாக இருந்த லட்சுமணனை தனக்கு அண்ணனாக விஷ்ணு ஏற்றதாக கூறுவர். அசுரர்களே அசுர பரிபாலனம் செய்தனர் என்றாலும் அவர்களை விட்டு ஆணவம் குறையவில்லை. அவர்களுடைய பாரம் பூமாதேவியை வருந்திற்று. அவள் தன் குறைவை பிரம்மதேவனிடம் முறையிட்டாள். பிரம்மா பார்க்கடலுக்கு போய் புருஷக்தம் என்ற மந்திரத்தால் தேவருடன் கூடி பரந்தாமனை துதித்தார். அப்போது ஓர் அசரீரி வாக்கு அவர்களுக்கு கேட்டது. பிரம்மதேவனே, தேவர்களே, பூமியின் துயரத்தை நான் அறிகிறேன். தேவர்கள் யதுகுலத்தில் பிறக்கட்டும். தேவமாதரும் கோபியராக அங்கு ஜனனம் செய்யட்டும். நீங்கள் யதுகுலத்தில் பிறந்து என் வரவுக்காக காத்திருங்கள் என்று கட்டளை பிறந்தது. அதன் பின் தன் லோகத்திற்கு அவர்கள் போயினர். சூரசேரன் என்ற அசுரன் மதுரையை ஆண்டு வந்தான். மத்ரா என்று மதுரையை கூறுவார்கள். சூரசேரனுக்கு ஒரு தம்பி. அவர் பெயர் உக்கிரசேனன். அவன் மகன் கம்சன். ராஜகுமாரியாகிய தேவகிக்கும் வசுதேவர் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் ஆனதும் தம்பதியர் திருமண மண்டபத்தில் இருந்து ஊர்வலமாக வீடு திரும்ப ரதத்தில் ஏறினார்கள். அந்த ரதத்தை ஓட்டுவதற்கு தேவகியின் சிற்றப்பா மகனும் அண்ணனுமாகிய கம்சன் குதிரைகளின் கடிவாளத்தை கையில் பிடித்தான். ஊர்வலம் சீரும் சிறப்புமாக மங்களவாத்தியங்கள் முழங்க வந்து கொண்டே இருந்தது. அப்போது கம்சனுக்கு ஓர் அசரீரி கேட்டது. மதியற்றவனே கம்சா, கேள். உன் தங்கை தேவகிக்கு நீ ரதசாரியாக இப்போது இருக்கிறாய். அந்த ராஜகுமாரியின் 8வது குழந்தை உன் உயிரை வாங்கப் போகிறது என்று அசரீரி சொல்லியது. அப்போதே கம்சன் தேவகினியை கொன்றுவிட்டால் தன் மரண பிரச்சனையே இல்லாமல் போய்விடும் என்று வாளை உருவி அவளை கொல்லப்போனான். அப்போது தேவகியை மணந்த வசுதேவன் கம்சனிடம் நல்ல வார்த்தை சொல்லி, நீ என் மனைவியாகிய புதுமண பெண்ணை மனக்கோலம் கலையாது இருக்கும் கன்னியை கொல்லும் பாவம் மிகவும் கொடியது. மேலும் அசரீரி இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளால் தானே உனக்கு மரணம் வரும் என்று சொல்லியது. நான் இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். நீ அவற்றை உன் இஷ்டப்படி வதம் செய்வதால் செய்து கொள் என்று அவர் சொன்னார். தன் மனைவிக்கு வந்த ஆபத்தை நீக்கி கொண்டார். சிசுக்கள் பிறந்தவுடன் இதை பற்றி முடிவு செய்து கொள்வோம் என்று வசுதேவர் தீர்மானித்து அப்படி சொன்னார். அதனால் சினம் தணிந்த கம்சன் தேவகியை விட்டுவிட்டான். ஒரு நாள் நாரதர் கம்சனை சந்தித்து, ஆயர்பாடியில் தேவர்கள் அவதரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவனும் நந்தியும் யாதவரும் உனக்கு பகைவர் என்று சொல்லி புவியின் பாரம் தீர பிரம்மாவால் செய்த ஏற்பாட்டையும் எடுத்துச் சொன்னார். உடனே கம்சன் தந்திரமாக வசுதேவரையும் தேவகியும் சிறையிட்டான். அவர்களுள் தன் தந்தை உக்கிரசேனனையும் சிறையில் அடைத்து ராஜ்யத்தையும் தான் ஏற்றுக்கொண்டான். தன் அசுர நண்பர்களுடன் சேர்ந்து யதுகுலத்தாரை அழிப்பதிலேயே குறியாக இருந்தான். அதனால் யதுக்கள் பயந்து வேற பல நாடுகளுக்கு போய் தங்கினார்கள். தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றான். 7வது சிசுவை தேவகி கருத்தரித்தாள். அந்த கருவில் ஆதிசேஷனே உருவானான். அச்சமயம் மகாவிஷ்ணு தனது யோக மாயை மூலம் ஓர் ஏற்பாடு செய்தார். அவர் தேவகியை வரவைத்து, தேவி வசுதேவருக்கு ரோகிணி என்ற வேறு ஒரு மனைவி உண்டு. அவளை அவர் ஆயர்பாடியில் ரகசியமாக ஒளித்து வைத்திருக்கிறார். மதுராபுரியில் சிறையில் வாடும் தேவகியின் வயிற்றில் ஆதிசேஷன் கரு கொண்டிருக்கிறான். நீ அந்த குழந்தையை ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றிவிடு. அத்துடன் நீ நந்தகோபன் மனைவி யசோதையும் பெண்ணாக பிறக்க வேண்டும். நான் தேவகியின் வயிற்றில் திரு அவதாரம் செய்ய போகிறேன். இதனால் சகல மனோபிஷ்டங்களையும் அழிப்பதற்கு காரணமானவளாக ஈஸ்வரியாக காளி வைஷ்ணவி என்று பின்னர் மக்கள் உன்னை வழிபடுவார்கள் என்றனர். பரந்தாமன் கட்டளைப்படி மாயாதேவி தேவகியின் கர்ப்பத்திலிருந்து குழந்தையை ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்றினாள். தேவகியின் கர்ப்பம் அவள் சிறையில் வாடும் வேதனையிலும் கம்சன் தரும் தொல்லைகளாலும் சிதைந்து போயிற்று என அனைவரும் கம்சன் ஏசினார்கள். இச்சமயம் ரோகிணியின் மைந்தனாக ஆதிசேஷன் பிறந்தான். அவனுக்கு யதுகுல குருவாகிய கர்க்கர் மிகவும் ரகசியமாக பசுமடத்தில் சடங்குகளை செய்து ராமன் என்று பெயரிட்டார். ராமன் என்றால் சமிக்கை செய்பவன். தவிர இவன் நல்ல பலசாலியாக இருப்பான் என்பதால் இவனை பலராமன் என பெயரிட்டு அழைப்போம் என்றனர் கர்க்கர். நரகாசுர வதத்தை கிருஷ்ணன் செய்த நாளைத்தான் நாம் தீபாவளியாக கொண்டாடுகின்றோம் என்று ஒரு சிறுவர் சொல்வதுண்டு. அந்த நரகாசுரனுக்கு துவீதன் என்ற ஒரு வானரத் தலைவன் இருந்தான். அவனுக்கு மைந்தன் என்ற சகோதரன் உண்டு. கிருஷ்ணன் நரகாசுரனை கொன்றதைக் கண்டு வானரத் தலைவன் கடும் கோபம் கொண்டான். அவன் தான் எப்படியும் கிருஷ்ணனை கொன்றுவிடுவதாக சொல்லி பல அட்டகாசங்களை செய்தான். அந்த வைராகியத்தில் நேரே கோவர்தனகிரியை அடைந்தான். அங்கே தவம் செய்து கொண்டிருந்த மகரிஷியை அவன் அடித்தும் உதைத்தும் இம்சை செய்தான். அந்த நேரத்தில் ரைவவ மலையில் பலராமன் கோபியர்களுடன் ஆனந்தமாக இருந்தான். அதை பார்த்த வானரத் தலைவன் பலராமன் மீது பாய்ந்தான். அவன் அணிந்திருந்த பட்டு பீதாம்பரத்தை பற்றி இழுத்தான். சுக்கல் சுக்கலாக கிழிந்து தூர எறிந்தான். மரத்தை வேரோடு பிடுங்கி பலராமனுடன் இருந்த கோபியரை அடித்து விரட்டினான். இதை பார்த்ததும் பலராமனுக்கு கோபம் வந்தது. உடனே வானரனை கட்டிப்பிடித்தான். அச்சமயம் அவன் பலராமனை முஷ்டிகளிலால் குத்தி தள்ளி புண்புறுத்தினான்.
ஆனால் பலராமரோ அவனை பிடித்து கைமுஷ்டியால் அவன் தலையில் ஒரு குட்டு குட்டினான். அந்த சகுனத்திலேயே அவன் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் ஒழுக அந்த நிலத்திலேயே இறந்தான். இதேபோல கோவர்தனகிரியில் பலராமன் கண்ணனுடன் மாடு மேய்த்து வந்தான். அப்போது ஸ்ரீ தாமன் என்ற ஒரு சிறுவன் வேகமாக பலராமன் கண்ணனிடம் ஓடி வந்தான். பலராமா, கண்ணா, இந்த மலைச்சாரலை கடந்து நாம் மலைக்காட்டிற்குள் போனால் அங்கே அநேகமாக பனைமரங்களை காணலாம். அந்த பனைமரத்தின் அடியில் பழங்கள் உதிர்ந்து கிடப்பதை பார்க்க முடியும். ஆனால் அங்கே நாம் போக முடியாது. காரணம், தேனுகன் என்ற அரக்கன் அந்த வனத்தை காத்து வருகிறான். அவன் கழுதை வேடம் போட்டு திரிகிறான். அவனை சேர்ந்தவர்களும் அது மாதிரியே அவனுடன் காட்டை சுற்றி வருகிறார்கள். அவனுக்கு மனித மாமிசம் என்றால் மிக பிரியம். அவன் பக்கத்தில் போனவர்களை அடித்து கொன்று தின்று விடுவான். எனினும் அவன் வசிக்கும் பனை கூட்டத்தின் மத்தியில் சிந்தி சிதறி கிடக்கும் பழங்களின் வாசனைதான் இது. கண்ணா, அந்த பழங்களை எப்படியாவது எடுத்து வந்து எங்களுக்கு கொடுப்பாயா என்று ஸ்ரீராமன் கேட்டான். இதை கேட்ட பலராமனும் கண்ணனும் சிரித்தார்கள். வாருங்கள், நாம் எல்லோரும் பனங்காட்டிற்கு செல்லலாம் என்று கண்ணன் சொல்லவே கோகுல சிறுவர்களும் பலராமனும் அவனுடன் சேர்ந்து அங்கே போனார்கள். இவர்கள் பேசியதை கேட்ட தேனுகன் வேகமாக ஓடி வந்து பலராமனை தாக்க ஆரம்பித்தான். கழுதியாகிய அவன் தன் பின்னங்கால்களால் பலராமரை உதைத்தான். பலராமனோ கழுதியின் காலை பிடித்து இழுது அப்படியே உயர தூக்கி சுழற்றினான். இப்படி பலமுறை சுழற்றி சுழல விட்டு அவன் சடலத்தை பனைமரத்தின் மீது வீசினான். அந்த பனைமரம் அல்லாது அடுத்து இருந்த மரங்களும் அவனோடு பூமியில் சரிந்தன. இவ்வாறு பலராமரும் கிருஷ்ணரும் அரக்கர் கூட்டத்தை அவிழ்த்து உதைத்தனர். ஒரு சமயம் பலராமனும் கண்ணனும் தட்டாமாலை சுற்றி விளையாடினார்கள். எல்லோரையும் ஆட செய்து கண்ணன் பாடுவான். எல்லோரும் வில்வ பழம் பறித்து வந்தாடுவார்கள். இவ்வாறு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது பிரலபன் என்ற ஒரு அரக்கன் கோகுல சிறுவனை போல் உருமாறி அவர்களுடன் விளையாட வந்தான். இவனுடைய சூழ்ச்சியை கண்ணன் தெரிந்ததும் தெரியாது போல நடந்து கொண்டான். கண்ணன் தன் சகாக்களை அழைத்து சொன்னான், நண்பர்களே, நாம் 2 கட்சிகளாக பிரிவோம். ஒரு கட்சிக்கு பலராமன் தலைவன், மற்றொரு கட்சிக்கு நான் தலைவன். ஒரு பந்தயம் கட்டி விளையாடுவோம். யார் ஜெயிக்கிறார்களோ அவனை தோல்வி அடைந்தவன் தூக்கி சுமக்க வேண்டும் என்றான். எல்லோரும் ஆமோதித்து ஒரு ஆலமரத்தின் ஓடி பிடித்து விளையாடினர். ஓடி விளையாடிய ஓட்ட பந்தயத்தில் பிரபல்பன் பலராமனிடம் தோற்றான். ஆகவே அவன் பலராமனை தூக்கி சுமந்து கொண்டு ஓடினான். அப்படி ஓடியவன் ஒரு எல்லைக்குள் வந்து அவனை இறக்கிவிட வேண்டும். பலராமனை கீழே இறக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் ஓட ஓட பலராமனின் பாரம் அரக்கனாகிய பிரபலனுக்கு அதிகரித்து கொண்டே போனது. அரக்கன் சுமை தாங்க மாட்டாமல் பலராமனை தொப் என்று கீழே போட்டான். தன் சுயரூபம் எடுத்து ஆகாயம் வரை உயர்ந்து நின்றான். உடனே பலராமன் எகிரி குதித்து விண்ணுயரம் நின்ற அரக்கன் தலையின் நச்சென்று ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த இடத்திலேயே பிரபலன் மலையெனச் சாய்ந்தான். ஒரு நாள் இரவிலும் கண்ணனாலும் பலராமனும் ஆயர்பாடி பெண்களுடன் பிருந்தாவனத்தில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்நேரம் குபேரனுடைய சேவகன் சங்குடன் வந்தான். அவன் கோபியனை வடதிசை நோக்கி துரத்தினான். பலராமனை மங்கையரை காத்து நிற்கும்படி கண்ணன் சங்கசூடனை துரத்திச் சென்றான். அவனை வதம் செய்து அவன் கிரீடத்தில் அணிந்திருந்த இரத்தினத்தை எடுத்து கண்ணன் பலராமனுக்கு கொடுத்தான். பலராமருடைய மனைவியின் பெயர் ரேவதி. ரைவத நாட்டை ஆண்டு வந்த அரசன் ரைவதன் என்பவருடைய மகள் இவள். பிரம்மதேவர் விருப்பப்படி பலராமருக்கு ரேவதியை மனம் செய்து வைத்தான். அவள் வயிற்றில் பிறந்தவள் வத்ஸ்லா. வத்ஸ்லாவை துரியோதனன் தன் மகன் லட்சுமணனுக்கு திருமணம் செய்து விட்டால் பலராமனும் அவரது தம்பி கிருஷ்ணரும் தங்கள் பக்கம் சேர்ந்து விடுவார்கள் என்றும், இதனால் பாண்டவர்களை போரில் எளிதில் வென்று ராஜ்யத்தை அவர்களிடம் கொடுக்காமல் தாமே வைத்துக் கொள்ளலாம் என்று துரியோதனன் நினைத்தான். இந்த திருமணம் பேசி முடிப்பதற்காக தன் மாமா சகுனியை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் துரியோதனன். சகுனி துவாரகைக்கு வரும் வகையில் துர்சகுனங்கள் தோன்றின. அவைகளை பொருட்படுத்தாமல் அவன் பலராமனை சந்தித்தான். சாதுரியமாக அவன் விஷயத்தை எடுத்துச் சொன்னான். பலராமனும் இது பற்றி தன் மனைவி ரேவதியை கலந்து பதில் சொல்வதாகச் சொன்னான். அவள் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். ரேவதி சம்மதம் தந்ததும் பலராமன் தன் தம்பி கிருஷ்ணரை கலந்தான். அத்துடன் வத்ஸ்லாவை லட்சுமணன் திருமணம் செய்து கொள்வதில் தனக்கும் தன் மனைவி ரேவதிக்கும் மிக திருப்தி என்றும் பலராமன் கிருஷ்ணரிடம் சொன்னான். அப்போது கிருஷ்ணன், அண்ணா, தர்மத்தை பரிபாலிக்க சிம்மாசனமும் செங்கோலும் கொண்ட நாமே தர்மத்தை பரிபாலிக்காமல் கைவிட்டால் தர்மம் எப்படி தயத்துவங்கும்? நான் ஒரு நிகழ்ச்சியை உன் ஞாபகத்திற்காக கொண்டு வர வேண்டியுள்ளதாக இருக்கிறேன். முன்பு ஒரு நாள் நம் தங்கை சுபத்ராதேவி தன் புதல்வன் அபிமன்யுவை அழைத்து கொண்டு வந்திருந்தாள். நாம் எல்லோரும் அன்று அந்தி சாய்கின்ற நேரத்தில் பூங்காவனத்தை சுற்றி வந்திருந்தோம். அப்போது அபிமன்யுவும் வத்ஸ்லாவும் சதிபதிகளாக விளையாடி கொண்டிருந்தார்கள். இதை கண்ட சுபத்திரை அவர்கள் விளையாட்டின் விந்தையை உன்னிடம் சுட்டி காட்டினாள். அப்போது நீ என்ன சொன்னாய்? உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அண்ணா என்று வசுதேவன் கேட்டான். ஏதோ ஒன்றிலிருந்து ஞாபகத்துக்கு வருகிறது. இருந்தாலும் நான் என்ன செய்வேன் என்பதை இப்போது நீதான் நினைவுபடுத்துதல் வேண்டும். என்ன தவறு? சும்மா சொல் என்றான் பலராமன்.
கிருஷ்ணன் தொடர்ந்து சொன்னான், அண்ணா, அருமை தங்காய் சுபத்திரை, இந்த 2 பேரும் தம்பதிகளே, இதில் என்ன சந்தேகம்? மேலும் வஸ்லையை அபிமன்யுவுக்கு கொடுப்பதில் நாம் ஏதாவது குலம் கோத்திரம் விசாரிக்க வேண்டுமா என்ன? என்றைக்கு இருந்தாலும் வஸ்லையை உன் மகன் அபிமன்யுவுக்கு பாணி கிரகணம் செய்து கொடுப்பது சத்தியமே என்று வாக்கு கொடுத்தீர்கள். அந்த நேரம் நம்மிடையே நாரத முனிவரும் எழுந்தருள் இருந்தார். அப்போது அவர், பலராம சக்கரவர்த்தியே, நீர் இப்போது வாக்கு கொடுத்து நிறைவேற்றுவதுதான் சத்தியம் செய்வதற்கு அழகு என்றார். நீ மாறமாட்டேன் என்று கூறிவிட்டு இப்போது உன் சத்திய வாக்கை காற்றில் பறக்க விடலாமா என கிருஷ்ணன் வினவினான். அதை கேட்ட பலராமன், கேசவா, நான் சொல்லும் வேளையில் பாண்டவர்கள் இந்திரபிரசத்தில் பூபதிகளாக இருந்தார்கள். அவ்வண்ணம் சொன்னேன். இப்போதோ அவர்கள் தங்கள் ராஜ்யம், சொத்து, சுகம் இழந்து வானரஸ்தத்தில் அல்லவா இருக்கிறார்கள். நமது சகோதரி மகள் அபிமன்யுவோ நம் சிற்றப்பா விதுரர் போஜனையில் வளர்ந்து வருகிறான். இந்த நிலையில் நம் மகள் வஸ்லாவை அவர்களுக்கு கொடுக்க யார் சம்மதிப்பார்கள் என்றான். உடனே கிருஷ்ணன் சொன்னான், அண்ணா, இனி உங்கள் இஷ்டம். அன்னியும் இதற்கு சம்மதிக்கிறாள் என்றும் போது நான் மேலும் வீண் விவாதம் செய்வதில் பயன் இல்லை. எல்லாம் பகவத் சங்கற்பம் போல் நடக்கும் என்பதை மறந்துவிடாதே என்று பதில் சொல்லிவிட்டு வசுதேவன் அந்தப்புரத்திற்கு போய்விட்டான். சகுனியும் பலராமனும் கிருஷ்ணன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தனர். சகுனியை மீண்டும் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று பலராமர் அவர் கையில் தன் சம்மதத்துடன் வஸ்லா லட்சுமணன் திருமணத்திற்கு லக்கின பத்திரிகையை கொடுத்து அனுப்பினான். அதை கைப்பற்றியதும் சகுனிக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி நடந்த விவரங்களை துரியோதனிடம் சொன்னான் சகுனி. முகூர்த்த லக்கண பத்திரிகைகளையும் பார்த்து துரியோதனன் அதிக சந்தோஷம் கொண்டிருந்தான். உடனே தன் மனைவி பானுமதி, மகன் லட்சுமணன், மாமா சகுனி மற்றும் உறவினர்களுடன் திருமணம் பேசி முடிப்பதற்காக பலராமன் இருப்பிடத்திற்கு சென்றான். செல்லும் வழியில் கிருஷ்ணரின் தங்கை சுபத்திரைக்கு இந்த விஷயத்தை ஒரு மடலில் எழுதி அனுப்பிவிட்டான். இதை கேள்விப்பட்ட சுபத்திரியையும் அவளது மகன் அபிமன்யும் ஒரு தேரில் பலராமனை தேடிச் சென்றனர். செல்லும் வழியில் கடோத்கஜன் அபிமன்யுவை கொன்றான். இருந்தாலும் பராசக்தியின் கருணையால் கிடைத்த அமுத கலசத்தினால் அபிமன்யு உயிர் பெற்றான். பின்னர் கடோத்கஜன் பீமனின் மகன் என்பது தெரிய வந்ததும் இருவரும் கிருஷ்ணனின் மாளிகைக்கு சென்றனர். அவர்களுடன் கடோத்கஜனின் இஷ்ட தேவதையான ஜாங்கிலியும் சென்றது. வசுதேவன் அவர்களை வரவேற்று மகிழ்ந்து ஆசி கூறினார். ஹே கடோத்கஜா, ஜங்கிலி, நீங்கள் 2 பேரும் என் அரிய பக்தர்கள். ஆகவே உங்கள் விருப்பப்படி அபிமன்யு வஸ்தலா திருமணம் நடைபெற்றுவிடும். எனினும் அதை நீங்கள்தான் முன்னின்று செய்ய வேண்டும். அதற்கு முன்பு ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றனர். அவர்கள் தங்கள் கட்டளையை சிரம் மேல் தாங்கி செய்கிறோம் என்று சொன்னார்கள். என் அண்ணன் பலராமல் அந்தபுரத்தில் ரேவதி தேவகியின் அருகில் அருமை குழந்தை வஸ்தலா படுத்து கிடக்கிறாள். அவளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு சுபத்திரையிடம் சேர்த்து விடுங்கள். அண்ணா அரண்மனையில் அமர்ந்திருக்கும் திருமண பந்தலை உங்கள் சேர்ந்த அரக்கர்களை கொண்டு அழாக தூக்கி ரைவ மலைச்சாரலுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடுங்கள். அப்புறம் என் சங்கல்பத்திற்கு விரோதமாக வந்திருக்கும் துரியோதனனுக்கு உங்கள் இஷ்டம் போல் அவர்கள் பாடம் கற்பிக்கும்படி மனப்பாங்கம் செய்து விடுங்கள். பின் தேவலோகத்திலிருந்து திருமண காரியங்களுக்கு புரோகிதம், வேள்வி, மேலதாளங்கள் உட்பட அங்கு வரும்படி செய்கிறேன். அந்த தேவர் குழாயும் வந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நானும் ருக்குமணி தேவியும் அங்கு வந்து யாகத்தை முடித்து கொடுக்கிறோம் என்றனர். வசுதேவர் கூறியபடி காரியங்களை நிறைவேற்றிவிட முனைந்தனர். துரியோதனன் அவன் பட்ட மகிழ்ச்சி பானுமதி தங்கி இருக்கும் மாளிகைக்கு சென்றார்கள். அங்கு உள்ள பானுமதியின் தாதியரை கண்டு அவர்களைப் போல மாற்றிக்கொண்டு நேரே பலராமல் ரேவதி அந்தபுரத்திற்குள் நுழைந்தனர். அங்கு அவளை தட்டி எழுப்பினார்கள். அம்மா எஜமானி, நாங்கள் கௌரவ பட்டத்தரசி பானுமதி தேவியின் தாசிகள். அம்மா இதோ ஒரு சில நகைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இதை பெண்ணுக்கு போட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே வஸ்தலாவிற்கு இந்த நகைகளை அணிவித்து அவரை பானுமதி தங்கியிருக்கும் மாளிகைக்கு அழைத்து செல்கிறோம் என்று கூறினார்கள். ரேவதி அதற்கு அனுமதி கொடுத்தால் உடனே வஸ்தலாவை அந்தபுரம் சென்று எந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவளை அங்கிருந்து ரைவத மலை அடிவாரத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். தேவலோகம் சென்று யட்சர், தேவதேவியர், தெய்வ ரிஷிகளை திருமணம் நடக்க இருக்கும் இடத்திற்கு வரச் செய்து கல்யாண சாபகிரிய திரவியத்திற்கும் தேவ தந்தூபி முழக்கத்திற்கும் ஏற்பாடு செய்துவிட்டு கிருஷ்ண பகவானிடம் தெரிவித்தார்கள். அவர் ருக்குமணி தேவி சமேதராய் திருமண பந்தலுக்கு எழுந்தருளினார். அங்கே தன் தங்கை சுபத்ரா, மருமகள் அபிமன்யு மற்றும் புதுப்பெண் வஸ்தலாவையும் கண்டு குசலம் விசாரித்தான் பகவான். பின்பு ஒரு சில நொடிகளில் வஸ்தலாவுக்கும் அபிமன்யுவுக்கும் விவாக சுபமுகூர்த்தம் நிறைவேறியது. உடனே பகவான் அங்கு தங்காமல் எதையும் தான் அறியாதவர் போல தம் இருப்பிடம் சேர்ந்தார். பலராமன் தன் மகன் வஸ்தலாவை காணாமல் தவித்து கிருஷ்ணரின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். அதற்கு பின்பு வஸ்தலா விவாகமாக செய்தியை நாரதர் மூலம் பகவான் பலராமருக்கு தெரிவித்தார். அதனால் பலராமல் அகமகிழ்ந்து அபிமன்யு வஸ்தலாவை தன் அரண்மனைக்கு திருமண ஊர்வலமாக நாத தூபிகள் முழங்க வெகு விமர்சனையாக அழைத்து வந்தான்.
இவ்வாறு பலராமன் மகன் வஸ்தலா திருமணம் இனிதே நிறைவேறியது. இந்த வஸ்தலா திருமண கதையை கேட்போர் படிப்போர் அனைவருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் பூரண அனுகிரகமும் சர்வ மங்களமும் கிடைக்கும். துரியோதனனுக்கு லட்சுமண என்ற ஒரு பெண் இருந்தால். அவள் திருமணத்தை முன்னிட்டு அவள் சுயம்வரம் ஏற்படுத்தினாள். சுயம்வரத்திற்கு வந்த சாம்பன் லட்சுமணியை தூக்கிச் சென்றான். இந்த சாம்பன் கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த புத்திரன். துரியோதனருக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் படையுடன் அவனை துரத்தி வந்தார்கள். பின் அவனுடன் யுத்தம் செய்தனர். சாம்பன் அனைவரையும் நன்கு தாக்கினான். எனினும் பீஷ்மரும் துரோணரும் கௌரவ சேனையில் இருந்ததால் அவனை சிறைப்படுத்தினார்கள். இதை கேள்விப்பட்டதும் பலராமன் உத்தரவோடு அஸ்தினாபுரம் வந்து துரியோதனனை சந்தித்தான். துரியோதனா, என்ன காரியம் செய்தாய்? தனிவீரனாக நின்று போராடிய சாம்பனை வீரர்களுடன் நீ சுற்றி வளைத்து சிறைப்படுத்தி விட்டாயே, இது என்ன நியாயம்? உனக்கு நாங்கள் உறவினர் என்பது மறந்து போய்விட்டா? நமக்குள் விரோதம் வேண்டாமே என்று நான் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் நீ பகைமை பாராட்டுகிறாய். ஆக நீ சாம்பனை விடுவித்து அவனுக்கு லட்சுமணியாவை விவாதம் செய்து கொடு என்று பலராமன் சொன்னான். அவன் சொன்னதை கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாத துரியோதனன் பலராமனையும் அவன் குலத்தையும் இழிவாக பேசினான். அதனால் பலராமனுக்கு கோபம் வந்துவிட்டது. உங்களோட சண்டை போட வேண்டும் என்று அவசியமே இல்லை. இதோ பார், சக்ஷண நேரத்தில் உங்களை கூண்டோடு துவம்சம் செய்கிறேன் பார் என்று சொல்லித்தான் அடுத்த நொடி பொழுதில் அஸ்தினாபுரமே வேரோடு பெயர்ந்து கிளம்புவது போல ஆட்டம் கண்டது. கங்கையில் நகரம் மூழ்கி போகும் என்ற பயம் தோன்றிவிட்டது. உடனே துரியோதனன் பலராமன் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். அத்துடன் லட்சுமணாவை சம்பனுக்கு மனம் முடித்து கொடுக்கவும் சம்மதித்தான். அவ்வாறு துரியோதனன் மன்னிப்பு கேட்டு வழுக்கி வந்ததும் தன் கலப்பையை மீண்டும் தரையில் மோதி ஆட்டம் கண்டு நின்ற அஸ்தினாபுரத்தை முன்னிருந்த நிலைக்கு பலராமன் நிலைப்படுத்தினான். துவாரகையில் கிருஷ்ணனுக்கும் பலராமருக்கும் இருந்த சமயம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே இருந்த விரோதமும் முற்றியது. இரு சாரரும் யுத்த சன்னதாரமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி பலராமருக்கு எட்டியது. இரு சாரரும் உறவினர்களே ஆக அவர்கள் தம்மை போருக்கு உதவ கேட்கும் போது நாம் யாருக்கு உதவுவது என்று தர்ம சங்கடமான சூழ்நிலையை எண்ணி பலராமன் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினான். ஒவ்வொரு தலமும் சரிசித்து தீர்த்த யாத்திரைக்காக ஆங்காங்கே உள்ள பிராமணோத்தமர்களுக்கு பலராமன் தான தர்மங்கள் செய்து கொண்டே வந்தான். நைமி சரண்யத்திற்கு வந்தான். அங்கே எல்லா மகரிஷிகளும் சந்திரயாகம் செய்து கொண்டு இருந்தார்கள். அனைவரும் பலராமரை கண்டதும் அகமும் முகமும் மலர எழுந்து நின்று அவனை வரவேற்று நமஸ்காரம் செய்தனர். சூதர் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. இதை கண்டதும் பலராமருக்கு கோபம் வந்துவிட்டது. 18 புராணங்களையும் மற்றவர்களுக்கு தாம் தானே உபதேசி செய்தோம் என்ற கர்வத்தில் இப்படி எழுந்திராது இருந்தார் என்பதை பலராமன் உணர்ந்தான். கையில் ஒரு தர்பபையை எடுத்தான். மந்திரித்து அஸ்திரமாக பிரயோகம் செய்தான். அது சூத்திரருடைய தலையை துண்டாக்கிச் சென்றது. அதை பார்த்த மற்ற மகரிஷிகள் பலராமரை பெரிதும் வேண்டினார்கள். ஹே பிரபு, சூதர் செய்த குற்றம் பெரிதே இருந்தாலும் எங்களை கிருதார்த்தர்களாக 18 புராணங்களையும் எங்களுக்கு ஓதுவித்தவர் சூதர் அல்லவா? அவரை நாங்கள் கௌரவித்து வந்தோம். இனியும் அவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள தாங்கள் அவர் பிழை பொறுத்து அவரை உயிர் பெற்று எழச் செய்ய வேண்டும் என்று மன்றாடினார்கள். அதனால் சூதருக்கு இறங்கி அவரை உயிர்த்தெழ செய்தான் பலராமன். அதன் பிறகு சூதர் தூங்கி எழுந்தது போல எழுந்து நின்று பலராமரை வணங்கினார். அங்கு அந்த முனிவர்களுக்கு பல்லவன் என்ற அரசன் மிகவும் தொல்லை கொடுத்து வந்தான். இந்த பல்லவன் அகஸ்தியரால் முன்பு சம்கரிக்கப்பட்ட இல்லவன் வாதாபி என்ற இரு அசுரர்களால் இல்லவனுடைய மகன் ஆவான். முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இவனையும் பலராமன் அழித்தான். நாடெங்கும் சென்று தீர்த்த யாத்திரை முடித்து குருஷேத்திர யுத்தம் முடிவடையும் நேரம் அங்கே பலராமன் வந்தான். பீமனுக்கும் துரியோதனருக்கும் இடையே கடும் போர் நடந்து கொண்டிருந்தது. பீமனும் துரியோதனனை கதையை கொண்டு பலமாக தாக்கினான். அப்படியே துரியோதனனும் மிகவும் ஆக்ரோஷமாக சண்டை செய்து கொண்டிருந்தார்கள். பலராமன் 2 பேரையும் பார்த்து சண்டையை நிறுத்தி சமாதானமாக போகவும் என்று வலியுறுத்தினான். யாரையும் காதில் போட்டு கொள்ளவில்லை. இந்த நிலையில் துரியோதனன் தொடையில் பீமன் கதையால் ஓங்கி அறைந்தான். உடனே பலராமன் அலறினான். பீமா, கதை கொண்டு பகைவரை அவனது தொடையில் தாக்குவது எந்த யுத்த தர்மத்தை சேர்ந்தது? இந்த அநியாயத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி பீமனை தாக்க பலராமன் கலப்பையை கையில் எடுத்தான். இதோ பீமா, என்னை தாக்கு என்று கத்தினான் பலராமன். உடனே கண்ணன், அண்ணா, என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? தயவு செய்து கலப்பையை கீழே போடுங்கள். நீங்கள் தீர்த்த யாத்திரை போகும் முன்பு இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்திருக்க முடியாது. துரியோதனன் ஆரம்பம் முதல் இன்று வரை தர்மத்திற்கு விரோதமாகவே நடந்து கொண்டிருக்கிறான். திரௌபதியை அரசவைக்கு நடுவே இழுத்து வரச் செய்து அவள் சேலையை அவிழ்த்து அவமானப்படுத்தினான். அது எந்த தர்ம நியாயத்தோடு சேர்ந்தது? நீங்கள் மட்டும் அந்த சபையில் அன்று இருந்திருந்தால் அப்போதே அவனை துவம்சம் செய்திருப்பீர்கள். அன்றைய தினம் தொடையிலே கை போட்டு துரியோதனன் பேசியதால் அவனை அதே தொடையில் அடித்து அது முறிய அவனை பீமன் மாள செய்வான் என்று திரௌபதியை சாபம் கொடுத்தாள். அந்த சாபத்திற்கு ஏற்ப இந்த மரணத்தை துரியன் ஏற்றான். ஆகவே நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் என்றான் கண்ணன். பலராமனும் கோபத்தை துறந்து நிலைமையை புரிந்து சாந்தம் ஆனான். பின்னர் துவாரகைக்கு திரும்பிச் சென்றான். பலராமர், கிருஷ்ணர் இவர்கள் இருவருமே விஷ்ணுவின் அம்சம், விஷ்ணுவின் அவதாரம்.
உங்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன புரிந்தது என்று மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க. நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.